திருப்புகழ் 347. மக்கட்கு கூற அரிதானது, கற்று எட்டத்தான் முடியாதது, மற்று ஒப்புக்கு யாதும் ஒவ்வாதது, மனதாலே மட்டிட்டு தேட ஒணாதது, தத்துவத்தில் கோவைப்படாதது, மத்த பொன் போது பகீரதி மதி சூடும், முக்கட் பொற்பாளர் உசாவிய அர்த்தக்கு போதகமானது, முக்திக்கு காரணமானது பெறலாகா, முட்டற்கு எட்டாதது, நான்மறை எட்டிற்று எட்டாதெனவே வரு, முற்பட்ட பாலையிலாவது புரிவாயே. செக்கட் சக்ராயுத மாதுலன் மெச்சப் புன்போது படாவிய, திக்கு பொற்பூதரமே முதல் வெகு ரூபம், சிட்டித்து பூத பசாசுகள் கை கொட்டிட்டு ஆட மகோததி செற்று, உக்ர சூரனை மார்பக முது சோரி கக்க, கைத்தாமரை வேல்விடு செச்சை கற்பூர புயாசல, கச்சுற்ற பார பயோதர முலையாள் முன், கற்பு தப்பாது உலகேழையும் ஒக்கப் பெற்றாள் விளையாடிய, கச்சிக்கச் சாலையில் மேவிய பெருமாளே. முக்கட் பொற்பாளர் உசாவிய அர்த்தக்கு போதகமானது, முத்திக்கு காரணமானது பெறலாகா, முட்டற்கு எட்டாதது, நான்மறை எட்டில் எட்டாதெனவே வரு, முற்பட்ட பாலையிலாவது புரிவாயே. கச்சிக்கச் சாலையில் மேவிய பெருமாளே. சிவந்த கண்ணையும் சக்கரப்படையையும் உடைய மாமன் திருமால் பாராட்டி புகழ, புல்லும் மலரும் உள்ள பெரிய திக்குகளில் பொருந்திய மேரு முதலான பல பல உருவ பேதங்களை படைத்து, பூதங்கள் பேய்கள் ஆகியவை கைகொட்டி ஆரவாரம் செய்து ஆட, பெரிய கடலை அடக்கியும் கொடிய சூரனின் மார்பில் முற்றிய குருதி சொரியவும், தாமரை கையினின்றும் வேலை எய்த, சந்தன குழம்பு பச்சை கற்பூரம் என்பனவற்றை பூசிய தோள்களை கொண்டவனே. கச்ச அணிந்தும் கனமானதுமான தனபாரங்கள் பொருந்தியதுமான முன்னொரு கால், கற்பினின்று பிறழாது ஏழ் உலகையும் ஈன்றவளுமான காமாட்சி அம்மை தவம் செய்து மகிழ்ந்த காஞ்சிப்பதியில் உள்ள கச்சாலை என்ற திருக்கோயிலில் வீற்றிருக்கும் பெருமாளே. மக்களுக்கு இத்தன்மை உடையது என்று எடுத்துச் சொல்ல இயலாதது, கற்று அறியலாம் என்றால் முடியாதது, வேறு ஒரு பொருளுடன் ஒப்புமைப்படுத்தலாம் என்றாலும் ஒப்பிட எப்பொருளும் பொருந்தாதது, உள்ளம் கொண்டு அளவிட்டு தேட இயலாதது, எவ்வகையான அறிவு ஆராய்ச்சிக்கும் ஒரு வகையிலே அமையாதது, ஊமத்த மலரையும் பொன் போன்ற கொன்றை மலரையும் கங்கையையும் சந்திரனையும் ஆடுகின்ற மூன்று கண்களை உடைய அழகரான சிவபெருமான் கூறி அருளுக என்று வினவிய பொருளுக்கு உபதேச வித்தாய் விளங்குவது, வீடு பேற்றுக்கு காரணமாய் விளங்குவது, பெறுவதற்கு முடியாதது, முட்டாளுக்கு எட்டாதது, நான்கு வேதங்களுக்கும் எட்ட முடியவில்லை என்று விளக்கம் உறாத வழியில் முற்பட்டும் முற்பட்ட நிலைக்கு அப்பால் உள்ளது. அத்தகைய பொருள் எதுவோ அந்த பொருளை எனக்கு நீ உபதேசம் செய்து அருள வேண்டும், செய்து அருளுவாயாக என்று வேண்டுகிறார். கச்சபாலயம்
என்ற திருக்கோயில் கச்சபேசர் கோயில் எனவும் வழங்கும். பார்க்கடலை கடைந்த காலத்தில் ஆமை வடிவு கொண்டு மத்தினை தாங்கினார் திருமால். பின் அவருக்கு கர்வம் மேலோங்கியது. சிவபெருமான் ஏவலால் விநாயகர் அந்த ஆமையை கொன்றார். அதன் ஓட்டை சிவன் அணிய தந்தார். அதன் பின் திருமால் தன் குற்றத்தை உணர்ந்து சிவனை பூசித்த தலம் கச்சாலை. கச்சபம் கஷ்யபம் என்றால் ஆமை. கச்சப ஆலயம் கச்சபாலயம் ஆயிற்று. கச்சபேஸ்வரர் கோவில் இப்போது